இன்னைக்கு மட்டும் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் உன் பேர் வேற லெவல்ல இருக்கும். We all turn our Bibles. எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். Chapter 6, John chapter 6. யோவான் 6வது அதிகாரம் 1 to 14. 1 14 வரை. யோவான் 6 1 14. We are called to know Jesus. இயேசுவை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். We are called to become like him. இயேசுவை போல மாறும்படிக்கு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். Last week we saw we love like Jesus. போன வாரம் நாங்க பார்த்தோம் எப்படி இயேசுவை போல நாங்க நேசிக்க வேண்டும் என்று. And today we are going to learn something new as well. இன்றைக்கு இன்னொரு காரியத்தை குறித்து நாங்க பார்க்க போகிறோம். Okay, let's all turn towards John chapter 6. யோவான் 6வது அதிகாரம் 1 to 14. 1 14 வரை. We are all going to read first. முதலாவது வாசிக்க போகிறோம். As I said that last week we love like that is how we change into his image. போன வாரம் நாங்க பார்த்திருந்தோம் எப்படி இயேசுவை போல நாங்க நேசிப்பது, அதுதான் ஆண்டவரை போல நாங்க மாறுகிறது குறிக்கிறது. Every day when we go to his presence we become a new person. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாங்க போகும்போது ஒவ்வொரு வாட்டி நாங்க போகும்போது புதிதாக நாங்க மாறுகிறோம். We become more set apart. நாங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல போக போக நாங்க என்ன எங்களை வேறு பிரிக்கிறோம். The things start dropping from our lives. எங்களுடைய வாழ்க்கையில இருந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி பிரிந்து போகிறது. During worship, you know, every word was like a prayer. வர்ஷிப் டைம்ல நாங்க பார்த்த ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒவ்வொரு ஆராதனை பாடலும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு ஜெபம் மாதிரி இருந்தது. Lord, separate me from the world. ஆண்டவரே உலகத்தை விட்டு என்னை பிரித்தெடியும். I belong to you. நான் உமக்கு சொந்தமானவன். I am set apart for you. நான் உமக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். Every word is like a prayer. நாங்க பார்த்த ஒவ்வொரு பாடின ஒவ்வொரு வரியும் ஜெபமாக இருந்தது. And let it not be only a Sunday experience. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்க இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போறது மாத்திரம் கிடையாது. Every day you start worshiping like that in your homes. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்ல நீங்க இந்த மாதிரி நீங்க ஆராதித்து ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிங்க. Every time you go into the presence, God freshens you. நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் அப்படி இந்த மாதிரி ஆராதிக்க கர்த்தர் உங்களை புதிதாக்கி உங்களை வேற மாதிரி மாற்றி கொண்டு இருப்பார். We became more like his image. அவரை போல உங்களை அப்படியே உங்களை மாற்றி கொண்டு இருப்பார். So last week we saw we change, we love like Jesus. போன வாரம் பார்த்தோம் இயேசுவை போல நாங்க எப்படி நேசிக்கணும் என்று. Today we are going to see another character of Jesus that we are going to become. இன்றைக்கு இயேசுவை குறித்து என்னதான ஒரு கேரக்டர் பார்க்க போறோம், அது மாதிரி நாங்க எங்களை மாற்றிக்கொள்ளும்படிக்கு. Care like Jesus. இயேசுவை போல நாங்க அக்கறை உள்ளவர்களாக நாங்க இருப்பது. See all throughout the New Testament about Jesus. நாங்க புதிய ஏற்பாடு முழுவதுமாக இயேசுவை குறித்து நாங்க எங்க பார்த்தாலும் யாரை குறித்தாலும் அவருக்கு ஒரு அக்கறை ஒரு கரிசனை. We always see Jesus caring for people. ஜனங்களை எங்க போய் அவர் எங்க போனாலும் ஜனங்களை பார்க்குற ஜனங்களை அவர் அவ்வளவு அக்கறையோடு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். 1 Peter 5:7 says like this. 1 பேதுரு 5:7 இவ்வனமாக சொல்லுகிறார். He cares. Cast all your burdens onto Jesus, for he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். He always cares for everyone. ஆண்டவர் எல்லார் மேலயும் ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். He doesn't care for one person and he doesn't, oh this person is praying, I will care. This person is not praying, I will not care. He doesn't do that. ஒருவருக்கு நான் அக்கறை செலுத்துறேன், இன்னொருத்தர் நான் அக்கறை செலுத்தல, இவனுக்கு நான் கவலை, இவங்களுக்கு நான் இருக்கிறேன், அவங்களுக்கு இல்ல, எல்லார் மேலயும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். He cares about your worries. அவர் உங்களை நீங்க என்னென்ன காரியத்தை குறித்து கவலைப்படுறீங்களோ அவருக்கு cast all your burdens onto Jesus. உங்களுடைய எல்லா கவலையும் நீங்க அவர் மேல நீங்க வைக்கலாம். All your worries unto Jesus. என்னென்ன குறித்து கவலைப்படுறீங்களோ எல்லாவற்றையும் அவர் மேல வைக்கலாம். Every fear unto Jesus. நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் குறித்து அவர் Why? Because he cares for you. ஏன்னா அவர் உங்களை குறித்து கரிசனையாக இருக்கிறார். He knows our worries. அவருக்கு உங்களுடைய எல்லா கவலையும் தெரியும். He knows our struggles. உங்களுடைய பாடு பிரச்சனை எல்லாம் தெரியும். We see in Genesis about Hagar. நாங்க ஆகாரை குறித்து ஆதியாகமத்துல ஆகாரை குறித்து பார்க்கிறோம். The own husband Abraham chased her out of the house. ஆகாருக்கு கணவன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமே அவளை துரத்தி விடுகிறார். Abraham was such a rich man, wealthy man. ஆபிரகாம் அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யன் பயங்கர பணம் உள்ள ஒருத்தர். He had
servants. நிறைய வேலைக்காரர்கள் இருந்தது ஆபிரகாமுக்கு. He had lot of food to eat. நிறைய உண்ணுவதற்கு உணவு சாப்பாடுகள் என்ன எக்கச்சக்கமா வச்சிருந்தார் But ஆபிரகாம். you know what he did with Hagar? ஆனா ஆகாரை அவன் துரத்திய போக சொல்லும்போது என்ன செஞ்சார் தெரியுமா? He just gave a bottle of water and sent her away. ஒரு சின்ன துருத்தியில தண்ணியை குடித்து வனாந்தரத்துக்குள்ள போன No அனுப்பிட்டார். food. சாப்பாடு கொடுக்கல. He did not provide cattle so that she will live somehow. எப்படியாவது நீ போய் பொழைத்துக்கோன்னு சொல்றதுக்கு ஒரு ஆடு மாடு குடியே ஆபிரகாம் கொடுக்கல. That was his own child. Ishmael was own child of Abraham. ஆபிரகாமுடைய சொந்த குமாரன் இஸ்மவேல் அவனுடைய சொந்த குமாரன். ஆனா ஒரு சின்ன தண்ணி தான் கொடுத்து So அனுப்புறார். Hagar left the house and entered into a desert. ஆகார் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு ஒரு வனாந்தரத்துக்குள்ள ஆகார் போறார். Hagar thought, this is the end of my life. ஆகார் அன்றைக்கு நினைத்தால் இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி, எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படி. Even my husband forsake me. நான் திருமணம் செய்த என்னுடைய சொந்த கணவனே என்னை துரத்தி விட்டார். There is no more hope in my life. என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்று எதுவுமே இல்லையே. No, there is nobody that will care for me here in this desert. இந்த வனாந்தரத்துல யார் எனக்காக எனக்கு இருப்பா, யார் என்னை உதவி செய்வா, யார் என்னை பார்த்துக் கொள்வா? Women many times think like that. ஸ்திரீகள் பெண்கள் நாங்க நிறைய தடவை நீங்க நினைக்கிறது இப்படி. We fear for so many things. நிறைய காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோம். Many times we think this is the end. We don't have any hope. நிறைய ஸ்திரீகள் பெண்கள் இதுக்கு மேல ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் போயிட்டு நாங்க நினைக்கிறோம். But that is when God appeared to him. ஆனா To her. ஆகார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் ஆகாருக்கு வருகிறார். When every help fails, God intervenes. உதவியே இல்லாத அந்த நேரத்துல ஆகாருக்கு உதவி செய்ய ஆண்டவர் Even when வருகிறார். husband Abraham forsake, God intervened. சொந்த கணவன் கைவிடும் போது கூடிய கர்த்தர் உதவி செய்ய வருகிறார். There was an angel of God that opened a fountain, a spring in the desert. ஒரு வனாந்தரத்துல ஆண்டவருடைய தேவதூதன் ஒரு ஊற்றை திறந்து ஆகாருக்கு கொடுத்தார். Hagar thought this is the end of her life and her child's life. ஆகார் நினைத்தால் நானும் என் பிள்ளை இன்னைக்கு இந்த வனாந்தரத்துல செத்து போயிருவேன்னு. But that was the beginning of her journey. எங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாலும் அங்கதான் ஆண்டவர் தொடக்கத்தை We ஆரம்பிக்கிறார். know that they became the wealthiest, richest generation. அவங்க இருக்கிறதுலயே ஐஸ்வர்யவான்களாக அவங்க அந்த மாறினார்கள். What she worried will come to an end. That is where God intervened and gave a new beginning. அவள் கவலைப்பட்ட காரியத்துல கர்த்தர் உதவி செய்ய வரும்போது அந்த கவலை முடிந்து ஒரு புதிய துவக்கம் வந்தது. Every worries, it will appear small thing before people. நான் கவலைப்படுகிறது மத்தவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம். But God intervenes to take care of it. ஆனா கர்த்தர் அந்த கவலையை அறிந்து உதவி செய்ய நம்மளுக்கு தேடி வருகிறார். So we are going to see how caring God was. ஆண்டவர் எவ்வளவு ஒரு அக்கறை உள்ளவர்னு நான் சொல்ல many விரும்புகிறேன். scriptures written, but I will not go through all that because we know that he is a caring God. How in Exodus 16:35 God provided manna for 40 years. God was a provision to them. ஆண்டவர் எவ்வளவு ஒரு அக்கறை உள்ளவர்னு பார்த்தீங்கன்னா வனாந்தரத்துல உணவு இல்லாத இடத்துல 40 வருஷம் ஆண்டவர் மன்னாவை குறித்து அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறார். When we say he cares, அவர் எங்க மேல அக்கறை உள்ளவர்கள் என்று நாங்க சொல்லும்போது he looks after our provision. எங்களுடைய தேவைகள் என்ன என்று அவர் அறிந்து அந்த தேவைகளை சந்திக்கிறார். He protects us. அவர் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். He cares about our worries, our problems. நாங்க என்னென்ன காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோமோ பயப்படுகிறோமோ அதுக்கெல்லாம் அவர் கரிசனை உள்ளவராக When there இருக்கிறார். was no help in the desert, God intervened. The angels intervened. வனாந்தரத்துல ஒரு தனி பெண்ணாக பிள்ளையை வைத்துட்டு ஒரு உதவியே இல்லாத இருக்கிற வேளையில கர்த்தரே உதவி செய்ய வந்தார். Psalm 68:5 says he cares for the widows. சங்கீதம் 68:5 சொல்லியிருக்கிறார் திக்கற்றவர்களுக்கு அவர் உதவியாக இருக்கிறார். So when we say God cares, he does care. ஆண்டவர் உங்களுக்காக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து உதவி செய்வார்னு ஆண்டவர் உதவி செய்வார். And that is the character that we are going to learn today. இன்றைக்கு இயேசுவைட்ட இருக்கிற இந்த அந்த கரிசனையை குறித்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள We have போகிறோம். few more weeks to finish this year. இந்த வருஷத்தை முடிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் சில வாரங்கள் தான் இருக்கிறது. And we are going to search our hearts. எங்களுடைய இருதயத்தை நாங்க கொஞ்சம் நல்லா In the உத்து பார்க்க beginning of the போகிறோம். year,
God said that He will exchange characters with us. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னார் நிறைய காரியத்தை எங்கள்ட்ட இருந்து ஆண்டவர் மாற்றுவார், சுவாபங்களை மாற்றுவார் என்று. How much have I acquired God's character? தேவனிடத்திலிருந்து எங்களுடைய சுவாபங்கள் எவ்வளவாக மாறி இருக்கிறது இந்த ஒரு வருஷத்துல. We are going to sit for the remaining few weeks and we are going to search our hearts. என்ன இருக்கிறதான கொஞ்ச மாதங்கள்ல நாங்க ஆண்டவருக்கு முன்பதாக எவ்வளவாக எங்களுடைய சுவாபங்கள் மாறி இருக்குன்னு நாங்க பார்க்க போகிறோம். Let's see how Jesus was caring in this small passage. இயேசு மற்றவர்கள் மேல எப்படி அக்கறையாக இருந்தாருன்னு நாங்க சில காரியங்களை பார்க்க போகிறோம். It really touched me when I read this story. I have read this since my Sunday school. நான் சண்டே ஸ்கூல்ல இருந்து இந்த கதையை வாசிக்கிறேன். But this time God beautifully spoke to me. ஆனா ஆண்டவர் இந்த வாட்டி எனக்கு அழகாக பேசினாரு. That caring is my character. ஆண்டவர் வந்து என்று சொன்னார் என்னுடைய குணாதிசயமே மத்தவங்க மேல கரிசனையா இருக்கிறது, அவனை குறித்து கவலைப்படுகிறது. How much are you caring, Jesse? மத்தவர்களை குறித்து நீ எவ்வளவு நீ கரிசனையாக இருக்கிறாய்? Shall we all turn towards John 6 chapter verse from 1 to 14? யோவான் 6வது அதிகாரம் 1 லிருந்து 14 வாசிப்போம். First read in Tamil, then I will read in English. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படிக்கு இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை இந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். Amen. What is caring? இப்ப நாங்க மத்தவங்களை குறித்து அக்கறையா இருப்பதுன்றது என்ன? Loving and helping. Loving plus helping becomes caring. ஒருத்தங்களை நாங்க நேசிச்சு அவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க மேல நாங்க அக்கறை உள்ளவர்களாக நாங்க காணப்படுகிறோம். We just don't love them, but we also try to help them in some way. ஒருத்தங்களை நாங்க நேசிக்கிறது மாத்திரம் போதாது, நேசிக்கிறவங்களுக்கு உதவி செய்ய போகிறது தான் அக்கறை உள்ளவர்களாக மாறுகிறோம். When I say caring, it doesn't involve only giving food. அப்ப ஒருத்தங்க மேல அக்கறையா இருக்குன்னு நாங்க சொல்றது சாப்பாடு கொடுக்கிறது மாத்திரம் அக்கறை கிடையாது. When we say caring, we really care about everything, their need, if they are discouraged, if they need help in their spiritual growth, if there is any problem, financial need, in everything we love and we help them. If they need some prayers, oh, I can pray for you, you just, sometimes when we are overwhelmed with problems, we cannot pray, so somebody else can pray for us. It is caring. ஒருத்தங்க மேல நாங்க அக்கறையா இருக்குன்னு சொல்றது நேசிக்கிறது மாத்திரம் இல்ல, உதவி செய்கிறது, எல்லா விதத்திலும் உதவி செய்கிறது. அவங்களுக்கு ஜெபிக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அவங்கள உற்சாகப்படுத்தலாம், அவங்கள பலப்படுத்தலாம். அவங்க மேல அக்கறையா இருப்பது எல்லா வகையிலையும் அவங்களோடு கூட இருப்பது. So from today onwards, we are going to not only love, but we are also going to have some compassion, some help, some caring towards people. அப்ப ஒருத்தங்களை நாங்க நேசிக்கிறதுன்னு சொல்றது மாத்திரம் நாங்க அது மாத்திரம் நிப்பாட்டாதபடிக்கு அவங்க மேல அக்கறை உள்ளவர்களாக இனிமே நாங்க இருக்க போகிறோம். Okay, let's all start reading one by one. Okay, sometime after this, Jesus crossed to the far shore of the Sea of Galilee, that is the Sea of Tiberias, and a great crowd of people
followed him because they saw the miraculous signs he had performed on the sick. The Bible says a great crowd of people followed Jesus everywhere. வேதம் சொல்லுகிறது இயேசு போகிற எல்லா இடத்துலயும் ஒரு ஜனக்கூட்டம் அவர் பின்னாடியே போனாங்கன்னு. Jesus always had something to give to people. வர்ற ஜனங்களுக்கு ஏதாவது கொடுக்கிறதுக்கு இயேசு ஏதாவது வச்சான். ஜனங்க He மேல was அவ்வளவு அக்கறையா praying இருந்தார். for them. அவங்களுக்கு ஜெபித்தாரு, He was healing them, அவங்களுக்கு சுகமளித்தார், cleansing the lepers. அவங்களுக்கு குஷ்டரோகியில இருந்து அவங்களுக்கு எல்லாம் சுஸ்தப்படுத்தினார். He was transforming people's life. அவங்களுடைய வாழ்க்கையை தொட்டு மாற்றினார். Always Jesus had something to give it to people. அப்ப வருகிற எல்லா ஜனங்களுக்கும் இயேசு ஏதாவது ஒன்று கொடுக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஏதோ Do you வைத்திருந்தார். have something to give to people? உங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு நீங்க வந்து கொடுக்கிறதுக்கு உங்கள்ட்ட ஏதாவது இருக்குதா? Yes, sister, I have lot of encouraging words. நீங்க ஒருவேளை சொல்லலாம், சிஸ்டரா நான் மத்தவங்கள நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ண என்னால Yes, முடியும். I have lot of prayers for them. நான் மத்தவங்களுக்கு ஜெபிக்கும்படிக்கு எனக்கு நான் நிறைய ஜெபம் என்னால ஜெபிக்க முடியும். Yes, I can stay awake with them when they are sick. அவங்க சுகவீனமா இருக்கும்போது அவங்களோட கூட இருந்து அவங்களுக்கு நான் சுகப்படுத்துற வரைக்கும் நான் எழுப்பி நிற்க முடியும். Great crowd, always there was something that was being released from Jesus, that people were always crowded around him. இயேசுவை தேடி தேடி இந்த இவ்வளவு ஜனக்கூட்டம் வந்தாங்க. ஏன்னா இயேசு வருகிற எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வைத்திருந்தார். He had lot of love to give to people. வருகிற ஜனங்களுக்கு அன்பு, அவர்களால வருகிற எல்லாருக்கும் அன்பு கொடுக்க முடிந்தது. When you give love, there are people without love waiting to receive your love. நிறைய ஜனங்களுக்கு அன்பு இல்லாதபடிக்கு இந்த பூமியில அலையறாங்க. அவங்களுக்கு நீங்க உங்களுடைய அன்பை தாராளமாக கொடுக்க முடியும். People come just to hear some kind words. சில பேருக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் அன்பா பேசுற ஒரு வார்த்தை, அதுதான் அவங்களுக்கு வேணும். They don't want your money. அவங்களுக்கு உங்களுடைய பணம் தேவை கிடையாது. They just need a kind word, a loving word. ஒரு நேசமான நீங்க பேசுற வார்த்தை, ஒரு அன்பா பேசுற ஒரு 2-3 வார்த்தை அவங்களுக்கு போதும். So Jesus has so much to give to people. அப்ப வருகிற ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கிறதுக்கு இயேசு நிறைய வச்சிருந்தார். And then number 3, Jesus went up on the mountainside and sat with his disciples. The Jewish Passover feast was near. When Jesus looked up and saw a great crowd coming towards him, he said to Philip, "Where shall we buy bread for these people to eat?" He asked this only to test him. அப்ப வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு ஜனங்க வந்திருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் நாங்க சாப்பாடு எங்க போய் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சோதிக்கும்படிக்கு சும்மா ஒரு கேள்வி கேட்டார். The disciples were always 24/7 with Jesus. ஆண்டவருடைய சீடர்கள் இயேசுவை சுத்தி 24 மணி நேரம் கூட தான் இருந்தாங்க. But Jesus had a caring heart the disciples did not have. ஆனா சீடர்களுக்கும் இயேசுவுக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னா, இயேசு வந்து ஜனங்களை குறித்து ஒரே ஒரு கரிசனையாக இருந்த அவங்களை குறித்து யோசித்து கொண்டே இருந்தார். You know, they were excited about the crowd. அந்த சீடர்கள் எல்லாம் நல்ல நிறைய ஜனங்களை பார்த்தோன்னா நல்ல சந்தோஷமாயிட்டாங்க. They are excited about people gathering. அப்ப நிறைய ஜன கூட்டம் வந்து அப்படியே கூடுகிறத பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். They were with Jesus all the time. இயேசுவோட தான் கூட இருந்தாங்க இவ்வளவு நேரம். But only Jesus cared. ஆனா இயேசு வருகிற அந்த ஜனங்க மேல அக்கறை உள்ளவராக இருந்தார். He asked Philip. அந்த பிலிப் என்கிற ஒரு சீடர் குறித்து ஆண்டவர் கேட்கிறார். So many people have come. Shall we give some food to them? அப்ப பிலிப் என்கிற சீடர்ட்ட ஆண்டவர் கேட்கிறார், இவ்வளவு ஜனங்க வந்திருக்காங்களே, ஏதாவது சாப்பாடு கொடுப்போமா அவங்களுக்கு? Philip says, even 8 months wages, even if we have lot of money, we cannot give them. ஆனா பிலிப் அவருடைய சீடர் சொல்லுகிறார், எவ்வளவு 8 மாசம் சம்பளம் இருந்தா கூட இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? The Bible says Jesus, knowing this, Jesus tested them. இது இப்படி எல்லாம் அவங்க இருதயத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இயேசு அந்த கேள்வியை கேட்டார். Jesus tests our lives as well. எங்களுடைய வாழ்க்கையை இயேசு சில நேரம் சோதித்து பார்ப்பார். Do we have a caring heart like him? அவரை போல ஒரு அக்கறை உள்ள ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கான்னு அப்படி யோசித்து பார்ப்பார். Philip starts calculating the finances. உடனே பிலிப் வந்து இவ்வளவு பணம் வேணும், இப்படி வேணும், இப்படி யோசிக்க ஆரம்பித்தார். Then the next disciple Andrew says that there is only little provision, 2 fish and 5 loaves of bread.
அடுத்த சீடர் வந்து சொல்றாரு, எங்க இருக்கிற வச்சு தான் பார்க்க ஆரம்பிச்சார். கொஞ்சம் தானே இருக்குது, இதை வச்சு எப்படி இவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியும்? He had no faith for abundance. அவனுக்கு விசுவாசம் இல்ல, இவ்வளவு ஜனங்களுக்கு கொடுக்க முடியும்ன்ற ஒரு விசுவாசம் கிடையாது. Many times we think if we have lot of money we can care. நிறைய நேரத்துல நாங்க நினைக்கிறோம் எங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தா நிறைய உதவி செய்ய முடியும். But here we see caring doesn't need finances. ஆனா இந்த வேத பகுதியில நாங்க பார்க்கிறோம், ஒருத்தங்க மேல அக்கறையா இருந்து உதவி செய்யணும்னா ரொம்ப பணம் தேவை கிடையாதுன்னு ஆண்டவர் As I காட்டுறார். said, it is not always money that people want. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்ய நேசிக்க பணம் தான் தேவையில்லைன்னு ஒரு அவசியம் கிடையாது. It needs a caring heart. ஒரு கருணை உள்ள இருதயம், ஒரு அக்கறை உள்ள ஒரு இருதயம் தான் தேவை. Andrew did not have faith that he can meet the needs. அந்திரேயாக்கு வந்து இவ்வளவு ஜனங்களுடைய தேவையை என்னால சந்திக்க முடியும்னு ஒரு விசுவாசம் கிடையாது. But I'm just saying, many times we don't have faith that, oh Lord, I am so much struggling, I cannot care for people. நிறைய தினத்துல நாங்க நினைக்கிற ஒரு காரியம், நானே இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? But many times we are task oriented. நிறைய தினத்துல நாங்க இது செய்யணும் அது செய்யணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் தான் எங்களுடைய இருதயத்துல But இருக்கு. not people centered. ஆனா அந்த ஜனங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்ன்ற அந்த ஒரு பாரம் வருகிறது. Our mission is for people. ஆண்டவர் எங்களை அழைத்து எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறது மத்த As ஜனங்களுக்காக. today's prophecy came, in few weeks, few months time, we are going to have a lot of people. இன்றைக்கு நாங்க தேவனுடைய வார்த்தை எங்க மத்தியில வந்ததுபடியாக இன்னும் சில மாதங்களுக்கு ஆண்டவர் அநேக ஜனங்களை கொண்டு வருவார். But are we having a caring heart for people? ஆனா கொண்டு வருகிற ஜனங்கள் மேல ஒரு அக்கறையான ஒரு இருதயம் எங்க மேல இருக்கா? Did Jesus tell to Philip, oh yeah, there is not enough money, just drop the plan? இயேசு அவருடைய சீடர்களுக்கு சொன்னாரா, காசு இல்ல சரி விடுங்க அவங்களே பாத்துக்கட்டும் அப்படி சொன்னாரா? Did Jesus say no, let's not do it because there is not enough fish and bread? அப்பமும் மீனும் பத்தல, இத்தனை ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது, வேற சாப்பாடு கொடுக்காம இருங்கன்னு இயேசு சொன்னாரா? He never got influenced by people when it came for caring. அவங்க சொல்றது இவங்க சொல்றது இயேசு அவருடைய காதுல எடுக்கல, தன் ஜனங்க மேல இருந்த அக்கறையில ஏதாவது ஒன்னு செய்யணும். All he said, come on, put all the men in queue, let them sit in rows. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவங்களை வரிசையா உட்கார வைக்க ஆரம்பிங்க. You know, when we have that heart, I want to do something, God makes a way. நீங்க ஒரு அக்கறை உள்ள ஒரு இருதயம், ஏதாவது ஒன்னு செய்யணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் நினைக்கும்போது கர்த்தர் வழியை திறந்து கொடுப்பார். When I say help, it doesn't include only church. அப்ப உதவி செய்யுங்கன்னு நான் சொல்றது சபையில இருக்கிற அந்த ஜனங்களுக்கு மாத்திரம் நீங்க உதவி செய்ய சொல்லல. Maybe சொல்லுங்க. our relatives, உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்கலாம், people we know need help. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் இருக்கலாம், people in the ministry need help. ஒருவேளை ஊழியம் செய்கிறவர் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருக்கலாம், கஷ்டத்துக்குள்ள போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யலாம். You know, whether they cheat, whether they don't cheat, that's another problem. அவங்க என்ன செய்றாங்க அவங்க என்ன செய்யலாம் அது நம்மளுக்கு தேவை கிடையாது. We always carry this Jesus heart of caring. அந்த இயேசுவுடைய இருதயம் எங்களுக்குள்ள இருந்துச்சுனா மத்தவங்களுக்கு குறித்து யோசிக்கிறது நேசிக்கிறது. He said, the Bible says 5,000 men started sitting. 5000 புருஷர்கள் உட்கார்ந்திருந்தாங்கன்னு வேதம் சொல்கிறது. Jesus could have said, only give food to the little children because they are hungry, send them away. ஆண்டவர் சொல்லிருக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிருக்கலாமே. But Jesus cared for everyone's need. ஆனா இயேசு எல்லாரோட தேவைக்கும் அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார். Children have need. சின்ன பிள்ளைங்களுக்கு தேவை இருக்கு. We mothers, girls have need. Girls, mothers, உங்களுக்கு ஆண்டவர் தேவை இருக்கு. Men have need. பெரிய ஆண்கள் உங்களுக்கு தேவைகள் உண்டு. Fathers, you have need. தகப்பன்மார் உங்களுக்கு தேவைகள் இருக்கிறது. Many times we care about children. நிறைய தினம் நாங்க சின்ன பிள்ளைகளை மட்டும் தான் பார்க்கிறோம். But we should have a heart for our fathers, for our men. They look big, they look mighty, they look strong, but do we have, they too need a caring heart. அப்ப நிறைய தேத்துல சின்ன பிள்ளைங்களை மட்டும் தான் நாங்க பார்க்கிறோம். ஆனா எங்களுடைய ஆண்கள், எங்களுடைய தகப்பன்மார், அவங்க பார்க்க பெருசா இருக்கலாம், நல்ல டஃப்பா இருக்கலாம், அவங்களுக்கு தேவை இருக்கிறது, அவங்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது. How much do you care for your mothers? உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தாய்மாருக்கு நீங்க எவ்வளவு நீங்க அக்கறை உள்ளவர்களாக இருக்கீங்க? Are they still struggling at this age the same way like they were before? Where is your caring heart
towards your mothers. ரொம்ப நாளுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி போன அதே கஷ்டத்துக்குள்ள இன்னும் உங்க தாய்மார் போய் கொண்டிருக்காங்களா? நீங்க எவ்வளவு உங்க தாய்க்கு உதவி செய்கிறீங்க? You know, caring doesn't stop with church bringing all this alone. It is an everyday process. How do you care for your how do you care for your mothers? We care for your husbands, we care for your children. How much do you care for your fathers? How much do you care for your mothers? உங்க பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய கணவனுக்கு, இல்ல உங்க மனைவிக்கு நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, எல்லாம் உண்மைதான். ஆனா உங்களுடைய தாய்க்கு, உங்களுடைய தகப்பனுக்கு நீங்க எவ்வளவாக அக்கறை உள்ளவர்கள், அவங்களை எப்படி நீங்க பார்த்துக்கொள்றீங்க? This is the age when you have to give 50 pound to your mother, not mom, can I have 150 pound? Can you please transfer some money into my account? No, those age have gone when your parents looked after you. Now, oh, my mom is working, my dad has a good job. Whether they have a good job, whether they don't have a good job, if you have started earning, make sure before you give to the world, give to your parents. Look after your parents. Whether they are in good job, it doesn't matter. Whether they are in high ranks, it doesn't matter. They looked after you. Now it is your turn to look after. Care. If you can't care your own parents, if you can't care your own family, I don't think we can go and care United Kingdom homeless people. Amen. நாங்க ஒரு காலத்துல பெற்றோர் இடத்துல காசு வாங்கியிருக்கலாம், எனக்கு இவ்வளவு கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க. ஆனா இன்னும் நாங்க உழைக்கிற காசுல பெற்றோருக்கு காசு கொடுக்க முடியலன்னா நாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யோ, உலகத்துக்கு உதவி செய்யோ, உலகத்துக்கு கொடுத்தோ பிரயோஜனம் கிடையாது. Jesus cared for all age group. இயேசு எல்லா ஜனத்துக்கும், சின்ன பிள்ளை, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாருமே அக்கறை உள்ளவராக இருந்தார். When he had that heart, what happened? 5 loaves of bread and 2 fish started multiplying. அக்கறையுள்ள ஒரு இருதயம் இருக்கும்போது இருக்கிறது பயங்கரமாக பெருக ஆரம்பித்தது என்று நாங்க பார்க்கிறோம். When you have a caring heart and a caring attitude, miracles start flowing in your life. ஒரு அக்கறை உள்ள ஒரு இருதயம், care. அக்கறை உள்ள ஒரு இருதயம், அக்கறை உள்ள ஒரு குணாதிசயம் உங்களுக்கு இருக்கும்போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பெருக்கம் அந்த இடத்துல பயங்கரமாக காண முடியும். We care not when we can. எங்களால முடியற போது மாத்திரம் நாங்க அக்கறை உள்ளவர்களாக, உதவி செய்கிறவர்களாக நாங்க இருக்க முடியாது. We care out of our way. எங்களுடைய முடியாத வேளைகளிலும் நாங்க ஒருத்தங்க மேல் அக்கறையாக இருந்து செய்கிறது தான் உண்மையான உதவி. That is when heavens record, when you care going out of your way. எங்களுக்கு கஷ்டமான வேளையில, முடியாத வேளையில நாங்க அக்கறையாக மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அன்றைக்கு பரலோகம் எங்களுடைய உதவியை எழுதி வைக்கிறது. And if we read they all started serving people 8 and what happened? There was so much left over that they collected 12 baskets. வேதம் சொல்லுகிறது அங்க இருக்கிற अनेक ஆயிரங்கள் சாப்பிட்டு 12 கூடைகள் மிஞ்சினதா அன்னைக்கு. How long you should care for people? ஒருத்தங்க மேல எவ்வளவு நாள் நாங்க அக்கறையாக இருக்கணும்? Care until people are satisfied. அவங்க போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்க அவங்கள மேல நீங்க அக்கறையாக இருக்கணும். Our care is complete when people are satisfied. அந்த ஜனங்க முழுவதுமா திருப்தியாற வரைக்கும் நீங்க அக்கறையாக இருங்க. So after people ate, what happened? அப்ப ஜனங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? What happened after people ate full stomach? அவங்க ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? They had leftover. After that, what did they do? Did they say thank you Jesus? Oh, thank you. Did they say thank you? வந்து சாப்பிட்ட எல்லாரும் இயேசுட்ட நன்றி சொன்னாங்களா? நீங்க இவ்வளவு சாப்பாடு கொடுத்தீங்க, நன்றின்னு சொன்னாங்களா? When you care for people will not appreciate you all the time. நீங்க ஒருத்தங்க மேல அக்கறையா இருக்கும்போது, நேசிக்கும்போது, உதவி செய்யும்போது எல்லா வேளையிலயும் அவங்க உங்களுக்கு நன்றியாக இருக்க மாட்டாங்க. There is no applause from people. எல்லா வேளையிலும் உங்களுக்கு கை தட்டி உங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க. Sometimes there is no thank you. சில வேளையில thank you னு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. But when people don't recognize how much you cared for them, how much you spent on them, but people don't care about it, that's okay. The heaven has recorded what all you have done, how you cared. நீங்க செய்த நன்மைகளை, நீங்க காட்டின அக்கறையை ஜனங்க மறந்திருக்கலாம், அவங்க அதை கவனம் செலுத்தாதபடிக்கு அதை உதாசனப்படுத்தலாம். ஆனா பரலோகம் நீங்க செய்த உதவியை ஒருபோதும் மறக்கிறது கிடையாது. And
I have never heard anybody who cared for people and their life is normal. They have always gone higher and higher and higher. ஒருத்தங்களுக்கு உதவி செய்து அக்கறையா இருந்த ஒருத்தவங்களுக்கு அன்பு காட்டி கரிசனையா இருந்தவங்களோட வாழ்க்கை ஒரு நாளும் கெட்டு போனதை நான் பார்த்தது கிடையாது. More than 5,000 history says around 15,000 people ate that day. 5000 ஆண்கள் மாத்திரம் தான் சொல்லிக்கிறது. ஆனா மொத்தமாவே 15000 பேர் அந்த இடத்துல சாப்பிட்டிருப்பான்னு வேதத்துல சொல்லுகிறார், பண்டிதர்கள் சொல்லுவாங்க. Thank you, the Bible doesn't record. Maybe they said thank you, but we don't know. There was not much appreciation. I will come and tell you. ஆனா அவர் செய்த அந்த உதவிக்கு, அவர் செய்த அந்த கரிசனைக்கு அவ்வளவு பெருசா அவர் நன்றி ஆண்டவர் பெற்றுக்கொள்ளார். And I am sure that one of the 5,000 men would have been joined the crowd to shout, crucify him, crucify him. அந்த சாப்பிட்ட 5000த்துல வந்து ஒருத்தனாவது அவரை சிலுவையில மறிக்கணும்னு சொல்லி கத்துனதுல அவன் ஒருத்தன் யாரோ ஒருத்தர் இருந்திருப்பார். You know, people who cared may cry, may shout, crucify him, crucify him. நீங்க உதவி செய்தவங்க, நீங்க அக்கறை காட்டினவங்க, அவங்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பி இவனை சிலுவையில் அறையணும் உங்களை பார்த்து சொல்லலாம். But all I will say is continue the care that you are giving. The Bible in Philippians chapter 2 verse 9 it says, yes, they crucified him, they shouted crucify, they crucified him, but you know what did the Father do for all that Jesus did? இவங்க உதவி செய்தவங்க, ஆண்டவரால் நன்மை பெற்றவங்கலாம் அவருக்கு விரோதமாக எழும்பி இவரை சிலுவையில மறிக்கணும்னு கத்தனாங்க தான். ஆனா பிதாவானவர் இயேசு செய்த எல்லா உதவிக்கும் எப்படி தெரியுமா அவருக்கு ஈடு கட்டினார்? The Bible says therefore God exalted him to the highest place and gave him the name that is above every name, that at the name of Jesus every knee should bow in heaven and on earth and under the earth, and every tongue confess that Jesus Christ is the Lord, to the glory of God the Father. You know, as people don't value you, as people don't appreciate you, there is a Father who is watching. He starts lifting you. He exalts to the highest place for God's glory. ஒருவேளை ஜனங்க அதை மறந்திருக்கலாம், ஆனா பிதாவானவர் இயேசு செய்த எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா நாமங்களுக்கு மேலாக, வானத்திலும் பூமியில் எல்லாவற்றுக்கும் அவரை உயர்த்துகிறார். Always pastor says, just keep a very clean heart. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுகிற ஒரே காரியம், அந்த இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. Don't worry what others think. மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். God has recognized how much you cared. நீங்க எவ்வளவாக ஒருத்தங்களை நேசிக்கிறீங்க, எவ்வளவாக ஒருத்தங்க மேல அன்பு காட்டிருக்கீங்கன்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு. Caring for people is God's desire. ஒருத்தங்க மேல நீங்க அக்கறை காட்டுறது ஆண்டவருடைய இருதயம். That is God's will for your life. நீங்க மத்தவங்க மேல இப்படி நீங்க ஆசையா இருக்கணும், கரிசனையாக இருக்கணும், உதவி செய்யணும், அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. God's purpose for your life. அது ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிறதான சித்தமாக இருக்கிறது. So today we are going to say, Lord, I want to become like you. ஆண்டவரே, நான் உங்கள மாதிரி இந்த மாதிரி மத்தவங்க மேல நான் கரிசனை உள்ளவனாக மாறணும். God is a caring God. நம்முடைய தேவன் அக்கறை உள்ள ஒரு தேவன். And we want to become like him. நானும் அவரை போல ஒரு அக்கறை உள்ளவனாக மாறணும்னு நீங்க விரும்பினா, and when we enter into his presence, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நாங்க போகிற போது he makes us like him. அவரை போல எங்களை மாற்றுகிறார். For caring, finance is not the criteria. நாங்க ஒருத்தங்களுக்கு அக்கறையுள்ளவராக இருக்கணும்னா நாங்க வந்து ஃபைனான்ஸ் ரொம்ப எங்களுக்கு தேவை வேணாம். Faith is not a criteria. நாங்க வந்து விசுவாசம் ரொம்ப தேவைன்னு அவசியம் கிடையாது. It is your heart of compassion. அந்த இருதயம், மனதுருக்கம் உள்ள ஒரு இருதயம் இருந்தா போதும். When you have this compassion, இந்த மனதுருக்கம் உங்களுக்கு இருக்குமேனா, you will start to cater to their needs. நீங்க மனதுருக்கம் உள்ளவரால காணப்பட்ட யாருக்கும் உங்களால உதவி செய்ய முடியும். People will gather. ஜனங்க எல்லாம் ஒண்ணா கூடுவாங்க. There will be so many people coming. நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. Crowd gathered around Jesus because he cared for them. ஆனா இயேசு நேசிக்கிறவராக அக்கறை உள்ளவராக இருந்தால் அவரை சுற்றி ஜனங்க தேடி வந்துச்சு. So today we are going to ask the Lord, Lord, make me a caring person. என்ன ஒரு அக்கறை உள்ள ஒரு மனுஷனாக மாற்றணும் ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். Shall we all bow down our heads? கண்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம்.